வல்லாளின் அறிந்தமுதம் கற்ற வேண்டி வருவார்கள். நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் எல்லாதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகத்தொடக்கை வெல்வான். எல்லாமும் பரணை ஏத்துதல் என்பது உண்டோ அவ்வல்லானாய் மன்னுதல் பிரணோ தேவி சரஸ்வதி வாஜே விர்வாஜினீவதி தீனா அவிர்த்தல்யவது. ஓம் ஸ்ரீ ரமணாய நமக. இந்த கடிதங்கள்ல ஒண்ணு படிச்சிருவோம். தலைப்பு சம்சார தொல்லைகள். தேதி 30/11/45. சுமார் 2 வருடங்களுக்கு முன் இருக்கலாம். வயதான தம்பதியர் கொண்டையாவும் அவரது மனைவியும் குண்டூரிலிருந்து வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இருவரும் இங்கு வந்து 2 மாதங்கள் ஆயிற்று. பாவம் கொண்டையாவிற்கு வீடு வாசல் குழந்தைகள் இவற்றையெல்லாம் பிரிந்து 2 மாதங்களுக்கு மேல் இருக்க முடியவில்லை. பழியை மனைவி மேல் போட்டு விடும் எண்ணத்துடனோ என்னவோ பகவானிடம் வந்து, பகவானே, இந்த சம்சார தொல்லை என்னால் தாங்க முடியவில்லை. வேண்டாம் என்று சொன்னாலும் என் மனைவி என்னுடன் வந்திருக்கிறாள். 2 மாதங்களானவுடன் ஊருக்கு திரும்பலாம் என்கிறாள். நீ போ என்றால் போக மாட்டேன் என்கிறாள். எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன் என்கிறாள். கருணை நீங்களாவது அவளை சொல்லி அனுப்புங்கள். நான் உங்களோடு பகவான் வேடிக்கையாக சம்சாரத்தை விட்டு எங்கேயா போவது? ஆகாயத்துல பறக்க முடியுமா என்ன? நாம் எங்கே இருந்தாலும் அங்கேயே சம்சாரம். எதுவும் வேண்டாம் என்றுதான் நானும் வந்தேன். இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு பெரிய சம்சாரம். உங்களுடைய சம்சாரத்திற்கு மேல் 100 மடங்கு அதிகமாயிருக்கிறது. உங்கள் பத்தினியை போகச் சொல்லுங்கள் என்கிறீர்கள். நான் எங்கே போவது சுவாமி, இங்கேயே இருக்கிறேன் என்று அவள் சொன்னால் நான் என்ன பதில் சொல்வேன்? உங்களுடைய சம்சாரம் உங்களுக்கு வேண்டாம் என்கிறீர்கள். என்னுடைய இந்த சம்சாரத்தை என்ன செய்வது? இவையெல்லாம் விட்டு நான் எங்கு போவது என்றார் பகவான். ஹாலில் ஒரே சிரிப்பு. பகவானுக்கு என்ன, பந்தமற்றவரானபடியால் எவ்வளவு சம்சாரம் என்றாலும் தாங்குவார் என்று சொல்லி அப்படியே கொண்டையாவும் உட்கார்ந்தார். பகவான் வேடிக்கையாக பேசும்போது அதன் அழகே தனி. சாதாரணமாக அவர் பேசுவதெல்லாம் போதனையாகவே அமையும். எங்களை போன்ற பக்தர்கள் பகவானிடம் ஏதாவது வயிற்று வலி, கால்வலி என்று தெரிவித்துக் கொள்வது வழக்கமாகிவிட்டது. இதன் நடுவில் ஒருவர் வந்து, எனக்கு கண் சரியாக தெரியவில்லை, பகவான் அனுகிரகிக்க வேண்டும் என்றார். சரி என்பது போல் பகவான் தலையாட்டினார். அவர் எழுந்து போனவுடன் அவர் கண் சரியாக தெரியவில்லை என்கிறார். எனக்கு கால்வலி, நான் யாரிடம் சொல்லிக் கொள்வது என்றார் பகவான். பகவான் அவ்வப்பொழுது இம்மாதிரி பேசுவதுண்டு. 1/12/45. சம்சாரம் என்றால் என்ன? நான் இங்கு வந்த புதிதில் ஒரு நாள் மத்தியானம் 3 மணிக்கு புதிதாக வந்த நடுவயதுள்ள தெலுங்கர் ஒருவர் பகவான் அருகில் சென்று, சுவாமி, நான் ராமநாமம் நியமத்துடன் காலையிலும் மாலையிலும் 1 மணி நேரம் செவித்து வருகிறேன். ஜபம் ஆரம்பித்த சிறிது நேரத்திற்கெல்லாம் நினைவுகள் அலை அலையாக கிளம்பி மேல் மேல் அதிகமாகி கடைசியில் அடடா, நாம் பண்ணி கொண்டிருந்த ஜபம் என்னவாயிற்று என்று எண்ணும்படி முடிகிறது. இதற்கு என்ன செய்வது என்றார். நினைவு தெரிந்தவுடன் மறுபடியும் நாமத்தை பிடித்துக் கொள்ளுங்களேன் என்றார் பகவான். அவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. ஆமாம், அது சரிதான் சுவாமி. ஆனால் அந்த மனத்தினுடைய சம்சாரத்தை எப்படி விடுகிறது என்றார் அவர். அதுதான் நீங்கள் ராமநாம ஜபம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, நினைவுகள் வர வர அவ்வப்பொழுது அடே, நாம் செய்த ஜபத்தை மறந்து விட்டோமே என்று ஞாபகம் வருகிறது இல்லையா? அந்த ஞாபகத்தையே விருத்தி பண்ணி கொண்டு அந்த நாமத்தையே விடாமல் சொல்லிக் கொண்டு வாருங்கள். படிப்படியாக மற்ற நினைவுகளில் பலம் குறைந்து வரும். நாம ஜபத்திற்கென்றே
கிரமமாக பல படிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உறக்க ஜபிக்காமல் உதடுகளை மாத்திரம் அசைத்தவாறு ஜபிப்பது நல்லது. அது உபாம்சுன்னு சொல்லுவாங்க. அதிலும் சிறந்தது மனத்தினால் மட்டும் ஜபம் செய்வது. இது மானசம். எல்லாவற்றுக்கும் மேலானது தியானம் என்று பகவான் கூறினார். உபதேசாரத்துல ஒரு நம்ம கோட் பண்றாங்க. உத்தமஸ்தவா துச்சலம் தத சித்தஜம் ஜப தியானமுத்தமம். சரி, மட்டும் ஆன்மீக படியில ஏறுறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிரச்சனைகள். யாருக்காவது சொன்னது நமக்கும் பயன்படும். ஒவ்வொருத்தருக்கும் அது அந்தந்த நேரத்துல நமக்கு இந்த மாதிரி பலவிதமான சந்தர்ப்பங்கள்ல பலவிதமான சோதனைகள் நமக்கு வர்றது உண்டு. நமக்கு நம்ம ஜபம் பண்ணணும்னு நினைச்சாலோ எதையோ படிக்கணும்னு நினைச்சுக்கும் போதே கூட ஆழ்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வேற ஏதோ சிந்தனைகள் அந்த சிந்தனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கண்ணு மட்டும் புத்தகத்துல இருக்கு. அப்புறம் பார்த்தா என்ன இது இந்த அரை பக்கம் வரைக்கும் என்ன படிச்சோங்கிறதே தெரியல. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பகவான் சொல்ற போல இதுக்கெல்லாம் திருப்பி திருப்பி முயற்சி பண்ண வேண்டியதுதான் ஒரே வழி. இதுக்கு வேற ஒண்ணும் மருந்து மாயத்தை சாப்பிட்டுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. தீவிரம் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு ஆழமா பலமா இருக்கோ அதுக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒதுங்கி நிற்கும். அப்படியும் கூட வாசனை பலமா இருந்தா அது வரத்தான் செய்யும். அதுக்கு ஒரே வழி திரும்பி 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 சாதனையை பலப்படுத்தணும். சரி, இப்போ சிவமணியத்துக்கு வருவோம். மிகவும் அடைக்கலம் பூண்ட எளிய சீடர் ஒருவர் தன்னுடைய ஒரே மகனான 3 வயது குழந்தையை இழந்தார். மறுநாள் குடும்பத்துடன் பகவான் சந்நிதியை சரணடைந்தார். அவர் பொருட்டு பகவான் அருளியது. மனதை நல்லா பழக்கப்படுத்தினா எவ்வளவு துயரம் இழப்பு ஏற்பட்டாலும் தீரமா எதிர்கொள்ளலாம். புத்திர சோகம் எல்லாத்தையும் விட கொடியது. எந்த சோகமா இருந்தாலும் ஒரு தனித்தன்மைக்குத்தான் அனுபவமாகிறது. தனித்தன்மைக்குத்தான் அனுபவமாகுதுன்னா நான்கிற அகங்காரத்துக்கு தான் இது அனுபவமாகுது. எல்லா துக்கமும் தனித்தன்மையை இழந்துட்டோம்னா நாம எப்பவும் இருக்கிற பொருள். உண்மையிலேயே யாரும் பிறக்கல இறக்கல அப்படிங்கிற பெரிய உண்மை புலப்பட்டுள்ளோம். அப்படியே பிறந்ததுன்னு வச்சுக்கிட்டா கூட எது பிறந்தது? உடம்பு தான் பிறந்தது. உடம்பு அகந்தையில ஏற்படுற தோற்றம் தான். உடம்பு இல்லாம அகந்தை இருக்காது. உடம்பை எடுத்துக்கொண்டுதான் அது தோன்றும். உண்மையிலேயே உடம்பு வெறும் நினைப்பு தான். சூக்ஷ்ம புத்திக்காரனுக்கு இது பிடிபடும். தூங்கும்போது உடம்பை காணோம், ஆனா நாம இல்லாம போனோமா? நாம தூங்கும்போது எப்படி இருக்கும்? எப்படி விழிப்பு வர்றது? இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஒரு அகந்தை கிளம்பிடுறது, அதுதான் விழிப்பு. நினைப்புகள் பின்தொடர்ந்து வர்றது. யாருக்கு இந்த நினைப்பெல்லாம் வர்றதுன்னு பார்க்கணும். எங்க இருந்து வர்றது? ஒரு அறிவிலே இருந்துதான் வரணும். இப்படி விசாரணை பண்ணா கூட போதும். அகந்தை உரு அழிஞ்சிடும். அப்புறம் ஏகமா இருக்கிற பரமார்த்த இருப்பு தெரிய வரும். அந்த இருப்புல ஏகமான நம்மளை தவிர யாரும் இருக்க மாட்டார். அங்கே யாருடைய சாவை பற்றிய எண்ணமும் இல்லை, துக்கமும் இல்லை. நாம பிறந்திருக்கோம்னு நினைப்புதான் எல்லா துக்கத்துக்கும் காரணம். அதாவது யாரோ இறந்திருக்கான்னு நினைப்பு இருக்கிறதுக்கு காரணம் நாம பிறந்திருக்கோங்கிற நினைப்பு தான். நாம பிறக்கவே இல்லைன்னு சொன்னா நமக்கு யாரும் இறக்கிறதும் தெரியாது, பிறக்கிறதும் தெரியாது. இது இருக்கும் வரைக்கும் மரண பயம் போகாது. நமக்கு உடம்பு இருக்கா? இந்த கேள்வியை கேட்கணும். நான்கிறது எப்பவும் இருக்கிற வஸ்து. உடம்பு தான் நான் ஒரு படம் போடுற மாதிரி போடுறது. அதுதான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். இந்த நினைப்பு எங்கிருந்து வர்றதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அங்கேயே நின்னுக்கலாம். அந்த இடம்தான் அந்தராத்மா, ஜனன மரணம் பயமற்ற இடம்.
கேள்வி, இன்னும் இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. பகவான், நினைப்பு தான் பல ஜென்ம வாசனை. அதை போக்கணும். அதுதான் லட்சியம். வாசனையற்ற இடம்தான் ஆதி நிலை, எப்பவும் உள்ள நிலை. கேள்வி கேட்டவர் சரியா புரியல. பதில், எப்பவும் இருக்கிற பொருள் எல்லோரும் உணர்ந்து கொண்டேதான் இருக்கா. எத்தனை சாவை பார்த்தும் நாம சாக மாட்டோம்னு நம்புறோம் இல்லையா? ஏன்னா அது எப்படி ஏற்படும்? எப்போ மயக்கம் தீரும்? பகவான், பிறந்தது இறந்தே தீரும். எல்லா மயக்கமும் போலியான ஒரு அகந்தைக்குத்தான். எப்பவும் இருக்கிற நான் உதியாது, ஒடுங்காது, எப்பவும் அப்படியே இருக்கும். குரு இந்த உண்மையை சொன்ன உடனேயே சிஷ்யன் அதை கிரகிச்சு நல்லா திரும்ப திரும்ப அதை சிந்திச்சு உண்மையை உணர்றான். இரண்டு விதமா சொல்லலாம். எப்பவும் இருக்கிற ஆத்மாவை உணர எந்த முயற்சியும் தேவையில்லை. ஞானம் ஏற்கனவே இருக்கு. அஞ்ஞானத்தை தான் நீக்கணும். சத்குருவோட ஒரு வார்த்தை போதும்னு சொல்றா. நொடியில சிஷ்யன் உணர்ந்துடுவானாம். வேறு சிலர் இல்ல, தியானம் கீனம் எல்லாம் பண்ணினாத்தான் ஞானம் ஏற்படும்னு சொல்ற. இரண்டும் உண்மைதான், வெவ்வேறு நிலையில இருந்து சொல்றது. தியானம் அத்தியாவசியமா? பகவான், கல்லு மண்ணு மலை சமுத்திரம் எல்லாம் எப்பவும் தியானத்துலதான் இருக்குன்னு உபனிஷத் சொல்றது. கேள்வி, கர்மம் எப்படி உதவும்? மேலும் மேலும் இருக்கிற உண்மை, மேலும் மேலும் இருக்கிற சுமையை கூட்டாதா? கர்மம் எப்படி உதவும்? மேலும் மேலும் இருக்கிற சுமையை கூட்டாதா? பகவான், பலன் இல்லாமல் செய்யற கர்மம் சித்த சித்தியை கொடுத்து மனசை தியானத்திலே கூட்டி வைக்கும். கேள்வி, எந்த வேலையும் பார்க்காம எந்த நேரமும் தியானத்திலேயே இருக்க முடியுமா? பகவான், செஞ்சு பாருங்க. வாசனை விடாது. தியானம் படிப்படியாகத்தான் வரும். குரு அவர்களாலே தியானத்திலே முதிர்ச்சி ஏற்படும். டாக்டர் பென்ஹண்ட் பென் என்னும் அமெரிக்கர் கடந்த 20 வருடமா வேதாந்தத்தில் ஈடுபட்டு வருபவர். பகவான் தரிசனத்துக்காக வந்து கேட்டார். கேள்வி, நாசி நுனியிலே கவனம் வைத்து தியானம் செஞ்சாலும் மனசு அலைவாயுது. பகவான், மனசுன்னு ஒண்ணு இருக்கா? மனம்னா என்ன? கேள்வி, மனம்ங்கிறது எண்ணங்களின் குவியல். பகவான், நினைப்பு எல்லாம் யாருக்கு? மனம்னு ஒண்ணு தேடினா அது மறைஞ்சிடும். ஆத்மாதான் சுடர் விடும். ஆத்மா தானே சுடரும். அது மட்டுமே இருக்கிறதால அது குவியாது, விரியாது. கேள்வி, இதெல்லாம் எனக்கு புரியல. எனக்கு புரியுற மாதிரி ஏதாவது ஜபம் தியானம்னு ஸ்பஷ்டமா ஏதாவது சொல்லுங்களேன். பகவான், நான் யார் விசாரம் தான் சிறந்த ஜபம். நம்மளை விட ரொம்ப ஸ்பஷ்டமானது வேற எது? நம்மளை விட்டுட்டு வெளியே ஏதோ உன்னை பிடிக்க ஏன் முயற்சி பண்ணணும்? நாம் யாருன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம். பண்ணணும். பகவான், ஆத்மா தானே தொடங்கணும். அதுதான் நமக்கு வேண்டியது. கேள்வி, மனதை உலகத்தில இருந்து திருப்புறது எப்படி? பகவான், உலகம் உண்மையிலேயே இருக்கா? அதாவது உங்களை விட்டு உலகம்னு ஒண்ணு தனியா இருக்கா? உலகம் வந்து சொல்லித்தான் நான் இருக்கேன்னு. உலகம் இருந்ததுன்னு சொல்றது யாருன்னு கண்டுபிடிங்க. அதாவது அடிப்படையிலேயே நமக்கு விவகாரத்துக்கு எல்லாமே ஆதாரமா இருக்கிறது வந்து ஒண்ணு நாம் இருக்கிறோங்கிற நினைப்பு. நாம் இந்த உடலாவும் மனசாவும் பஞ்சபூத குவியலாவும் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு.
நமக்கு அந்நியமா இந்த உடம்பை சேர்ந்தே இருக்கக்கூடிய பிரபஞ்சம்னுட்டு ஒண்ணு இருக்கிறது. இது ரெண்டுக்கும் இருப்புத்தன்மையை நம்ம கொடுக்கிற வரைக்கும் நம்முடைய இயல்பான இருப்புத்தன்மை வெளிப்படாமலே போயிடுது. அதனால்தான் பகவான் திருப்பி 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 சொல்றாரு, யாருக்கு இது யாருக்கு இதுன்னு பார்த்தா அந்த இருப்புக்கு இது அந்த இருப்பை தரிசிக்கும் போது அந்த இருப்பாக நம் நிலை பெறும்போது அங்கே பிரபஞ்சமே இல்லை. இதுதான் பெரிய அனுபவத்துல ரொம்ப சிரேஷ்டமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த பிரபஞ்சம்ங்கிறது வெறும் தோற்றமா இருந்தாலும் கூட அந்த தோற்றம் இருக்கத்தான் இருக்கும். ஏன்னா சரீரம்ங்கிறது பல பழைய கர்மாவுடைய பலனான ஏற்பட்டது. அது தீர்ற வரைக்கும் அந்த உடம்பு இருக்கிறதுனால இந்த தோற்றம் தெரியும். ஆனா தோற்றம் தெரிகிற தோற்றம் வெறும் மேகக்கூட்டம் போல எந்த சாரமும் இல்லாதது அப்படிங்கிறது அனுபவமாவே உள்ளுக்குள்ள தெரியும். அதுதான் அதுதான் வேதாந்தத்துடைய விசாரத்துடைய முக்கியமான எண்டு ஸ்டேஜ். நான் யாருங்கிறத தனியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. நான் யாருங்கிறது தெரியும் போதே, இந்த உலகத்தில் இருக்கும் போதே தான் தெரியணும். அது நேத்து வரைக்கும் பார்த்த நம்முடைய நண்பர்கள், மனைவி, மக்கள் எல்லாரும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் வெறும் வெறும் பொம்மைகள் போல பேப்பர்ல செஞ்ச எப்படி காகிதத்துல செஞ்ச காத்தாடிய போல இருக்குமே தவிர அதுல ஒரு ஈர்ப்பே இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இல்லாத அனுபவம் தான் முடிந்த முடிவான அனுபவம். பகவான் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றாரு. அதை புரிஞ்சுக்காமலே எல்லாரும் திருப்பி திருப்பி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவரும் சலிக்காம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். உங்களை விட்டு உலகம்னு ஒண்ணு தனியா இருக்கான்னுட்டு கேட்கிறாரு அவரு. நாம் இன்னைக்கு எதுக்கு இந்த அகங்காரம் நான்கிற நினைப்பு வந்தாதான் இந்த உலகமே வரும். இப்ப தூக்கத்துல நான்கிற இந்த அகங்காரம் எழும்பவே இல்லை, அடங்கி இருக்குது. அப்ப உலகம் இல்லை. இது யதார்த்தமான உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இது சொல்லிதான் தெரியணும்ட்டு இல்லை. இத இது விழிச்ச உடனே இது சந்தேகமா தோணுது. அந்த நேரத்துல எது வெறும் நிரந்தர அனுபவம், நித்திய அனுபவமா இருக்குதோ அதே உண்மை முழிச்ச பிறகு இந்த அஞ்ஞானம் மூடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அது ஒரு மறந்து போனாப்புல போய் இந்த உலகம் இருக்கிறாப்புல ஒரு பாவனை திடப்பட்டு போயிடுது. அதனால நமக்கு விழிப்பு நேரத்திலேயே அந்த உறக்க நேரத்துல இருக்கிற அனுபவத்தை திடப்படுத்திக்கணும். இங்கே அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா இந்த விழிப்பு நேரத்துல தோன்ற உலகத்தோட பந்தப்படுத்திக்க மாட்டோம். அப்படி பந்தப்படுத்திக்காம இருக்கும்போது அதுக்கு எதுவுமே சாஸ்வதம் இல்லைங்கிறதுனால அதுல இருக்கிறவங்க யாரும் சாகமும் இல்லை, யாரும் பிறக்கவும் இல்லை, வெறும் எண்ணெய் குவியல். அது பாட்டுக்கு ஏதோ வந்து போய்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற அனுபவ நிலையில தான் இருந்து ஜீவன் முக்தர்களா வாழணுங்கிறது தான் பகவான் திருப்பி திருப்பி முடிவான உண்மையாக பிரகடனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தூக்கம் சமாதிய பேச்சுக்கு ஒருவாறு பகவான் அருளியது. மனம் இருள்ல ஆழ்ந்து இருந்தா அதுக்கு பேர் தூக்கம். ஒளியில ஆழ்ந்தா சமாதி. மாட்டு வண்டியிலே தூங்கி கொண்டு போற ஒருத்தன் வண்டி நகர்வதையோ நிக்கிறதையோ இல்ல மாடுகளை அவிழ்த்து கட்டினதையோ தெரியாம எப்படி இருக்கானோ அப்படித்தான் ஞானியோட சமாதி. இந்த மூணும் ஞானிக்கு ஒண்ணுதான். இங்க தூக்கங்கிறது நுகத்தடியில இருந்து மாடுகளை அவிழ்த்து விட்டுடுறது. வண்டி நகர்றதுதான் விழிப்பு. இந்திரியங்கள் இயங்கும். கயிறை இழுத்து வண்டியை நிறுத்தி வச்சு இருக்கிறது சமாதி. இந்திரியங்கள் இருக்கும், ஆனா இயங்காது. வர்றப்போ தலை கவிழ்றது. அது மனம் இருக்கு, ஆனா தொழில் படாது. கேவல சமாதியிலே இந்திரிய இயக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கு. அதாவது கனவு, நனவு, துயில்ங்கிற 3 நிலையும் தற்காலிகமா இல்லை. வெளியே வந்த உடனே 3ல 1 ஆரம்பமாயிடும்.
சகஜ சமாதியில் இயக்கம் 3 நிலைகள் எல்லாம் நாசமாயிடும், திரும்ப வராது. ஆனா ஒரு சகஜ ஞானி எல்லோரையும் போலவே இயங்குறானேன்னு கேட்டா அவனுக்கு அதெல்லாம் கவனத்துக்கு இருக்காது. பார்க்கிறவா அவன் செயல் புரியறதா நினைக்கிறதா எல்லா காரியங்களும் அவன் உடம்புக்குத்தான், அவனுக்கு ஒண்ணும் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் வண்டியில தூங்கி கொண்டு போறவன் தான். ஒரு தூங்குற குழந்தைக்கு பால் ஊட்டினா அது அடுத்த நாள் பால் குடிக்காமலே தூங்கிட்டேன்னு சொல்லும். இல்ல குடிச்சே அப்படின்னு சொன்னாக்க சமாதானப்படாது அந்த குழந்தை. அப்படித்தான் சகஜ சமாதி. ஞானி உயிரோட இருக்கும்போதே விடுபட்டுட்டான். அதனாலே அவன் எப்படி எங்கே எப்போ உடலை விட்டாலும் ஒண்ணும் இல்லை. சில ஞானிகளோட உடல் துன்பம் அனுபவிக்கிற மாதிரி தெரியும். சில ஞானிகளோட உடல் சமாதியில இருக்கிற மாதிரி தெரியும். சிலர் உடல் மறைஞ்சிரும். இது எல்லாத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. உடல் துன்பப்படுறதா பார்க்கிறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர அவனுக்கு இல்லை. ஏன்னா தேகாத்ம புத்தியை தாண்டினவன் தான் ஞானி. இதை மறுபடியும் இதை விளக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு ஸ்பஷ்டமா சொல்றாரு. அது வங்காளத்திலிருந்து வந்த ஒருவர் கேட்டார், மனத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? பகவான் மனம்னா என்ன? கேள்வி. இறைவனை நினைக்க உட்கார்ந்தா நினைப்பு எங்கெங்கேயோ கொண்டு போகுது, இதை எப்படி கட்டுப்படுத்துறது? பகவான், இப்படி அலையிறது தான் மனத்தோட சுவாவம். அலையிறத திரும்ப திரும்ப இறைவன் மேல வைக்கணும். நீண்ட கால பயிற்சியிலே தான் மனம் வசப்படும். நினைவுகளா விரிகிற மனம் பலமிழந்த மனம்னு சொல்லப்படுறது. ஏகாக்கிரம் பொருந்திய மனம்தான் பலமானது. மனோபலம்னா என்ன? ஒரே நினைப்புல சிதறாம நிக்கிறது. அது எப்படி அடைகிறது? பயிற்சியால தான். ஒரு பக்தன் இறைவனிடம் ஏகாக்கிரப்படுறான், ஒரு விசாரி ஆத்மாவிலே ஏகாக்கிரப்படுறான். இரண்டும் ஒண்ணுதான். கேள்வி. மனத்தை ஆத்ம விசாரத்திலே கஷ்டப்பட்டு ஈடுபடுத்தினாலும் ஏமாத்திடுது. ஓடிடுதுன்னே கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரிகிறது. அது அப்படித்தான் செய்யும். ஆரம்பத்திலே மனது நீண்ட நேரம் கழிச்சுதான் குறுக்கி திரும்பும். பழக பழக சீக்கிரமே திரும்பிடும். அனுபவ முதிர்ச்சியிலே சிதறவே சிதறாது. அப்போதுதான் மறைஞ்சு இருக்கிற மகாசக்தி வெளிப்படும். சாத்விக மனம் நினைப்புகள் அற்றது. ரஜசு தமசு மனமே நினைப்புகள் நிறைஞ்சது. சுத்த மனமே ஆத்மா. நினைப்புகளை சுத்தமா விலக்கணத்துக்கு பிறகுதான் அகம் ஸ்புரணம் அனுபவமாகுமா? ஆமாம். ஆனால் ஸ்புரணம் எப்பவும் இருக்கு. நினைப்பு வர்றதுக்கு முன்னாடியும், நினைப்பு இருக்கிற போதும், நினைப்பு நீங்கின போதும் ஸ்புரணம் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து பகவானை தரிசிக்க வந்து ஒருவர் கேட்டார், சிலர் மூர்த்தி ஜபம் தியானம் தான் சிறந்தது, நான்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னு பாக்குறது எல்லாம் ஆபத்துன்னு சொல்றாங்களே. பகவான், யாருக்கு ஆபத்து? ஆத்மாவுக்கு அந்நியமா ஆபத்து இருக்கா? இடைவிடாத நான்கிறது அளவில்லா சமுத்திரம். அதிலே அகந்தை நான்கிறது நுரை. ஜீவன் நுரையில இருக்கிற நீர்க்குமிழி மாதிரி. நீர்க்குமிழியும் நீரை உடைஞ்செடுத்தோம்னா சமுத்திரம், உடையலைன்னாலும் சமுத்திரம் தான். இந்த எளிமையான கர்மம்னு பல வழி. அதிலேயும் ஒவ்வொன்னிலேயும் 1000 பிரிவு, 1008 பயிற்சி.
இதிலே ரகசியம் வேற. பாவம், அப்பாவிகளை குழப்பி அவளை வதைக்கிறா. இப்படியேதான் மதங்களும் அதிலே இருக்கிற பிரிவுகளும் கொள்கைகளும் எல்லாம் நம்மளை தெரிஞ்சுக்கத்தானாம். இதுக்குத்தான் இத்தனை சாதனங்களும் அபியாசங்களுமாம். இதெல்லாம் சொல்லித்தர 100 பேர் இருந்தா கேட்டு அப்படியே நடக்கிறேன்னு 100,000 பேர் இருக்கான். நாம புலன்களாலே நேரடியா அனுபவிக்கிறது தான் பிரத்யக்ஷம்னு சொல்றோம். நம்மளை விட பிரத்யக்ஷம் வேற என்ன இருக்கு? நம்மளை புலன்களாலேயா அனுபவிக்கிறோம்? புலன்களாலே அனுபவிக்கப்படுறது பரோட்ச ஞானம்தான், அபரோக்ஷமாகாது. நாம இருக்கோங்கிறது தான் அபரோக்ஷ ஞானம். பிரத்யக்ஷம் இதை விட வேற என்ன இருக்கு? தெரிஞ்சிக்க வேற என்ன வேணும்? இது சாமான்யமா எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம். நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கோ நம்மளா இருக்கிறதுக்கோ எந்த சாதனமும் இல்லை, கிடையவும் கிடையாது. பிரிக்க முடியாத எல்லையற்ற ஒரு ஏகம் தன்னையே நான்னு சொல்லிக்கிறது. அதுதான் அதோட முதல் பெயர். ஓங்காரம், ஹ்ரீங்காரம் எல்லாம் அப்புறம்தான். மோட்சம்னா நம்மளை தெரிஞ்சுக்கிறது தான். மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி, மகா வாக்கியமான அகம் பிரம்மாஸ்மி தான் இதற்கு பிரமாணம். இந்த நான்கிறது எல்லோராலையும் எப்பவும் அனுபவிக்கப்பட்டே இருந்தாலும் அது என்னன்னு கவனிக்கணும், அதிலேயே கவனமா இருக்கணும். அப்போதான் ஞானம் ஏற்படுறது. எல்லோரும் ஆத்மாவை உணர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம், அது சரியா தெரியலேங்கிறோம். இல்லாதது இருக்கிறதா பார்க்கறதுனாலே தான் இத்தனை குழப்பமும். ஆதாரம் தான் தோற்றமா தெரிகிறது. இது புரியாம தோற்றம் தெரிகிறது, ஆதாரம் தெரியலேங்கிறோம். ஆதாரம் தான் தோற்றமா தெரிகிறது. இது புரியாம தோற்றம் தெரிகிறது, ஆதாரம் தெரியலேங்கிறோம். காண்பான் இருக்கிற வரைக்கும் காட்சி இருக்கும். காண்பானோட சத்தியமே காட்சியோட சத்தியம். காண்பானோட உண்மையை கண்டுபிடிச்சா எல்லாம் சரியாயிடும். இது என்ன விளக்குறதுக்கு என்ன இருக்குது? அடுத்தாப்புல யாரோ ஒருத்தர் கேட்டார், பகவானே என் பாவங்களை எல்லாத்தையும் மன்னிக்கணும். பகவான், உங்க மனசு பொருத்தாம பார்த்துக்கோங்க, அது போரும். இது ஒரு பெரிய உபதேசம். இது நம்ம பெரும்பாலும் உபநிஷங்கள்ல கூட சொல்லுது, நான் பாவி, நான் இந்த குற்றம் செய்தேன், நான் இது செய்திருக்க கூடாது, இதெல்லாம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற நினைப்பே இல்லாம இருக்கணும். ஏன்னா அதெல்லாமே மித்தையில சேர்ந்து, ஞானம் வந்த பிறகு அதெல்லாமே இல்லை. ஞானம் வர்றதுக்கு முன்னாடி வேணா சொல்லலாம். ஏன்னா சாஸ்திரமே இது செய்ய இது செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் யாருக்கு? அஞ்ஞானிக்கு தான் சாஸ்திரமே. ஞானிக்கு சாஸ்திரம் இல்லை. ஞானி ஏகமா இருக்கலாம். அங்கே தனியா சாஸ்திரம்ங்கிறது ஒண்ணும் இல்லை, சாஸ்திரிகள் கிடையாது. அது நம்ம ஈஸ்வரன்கிறதும் தனியா கிடையாது. எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த ஒன்றாக ஏகமாக இருக்குது. அதுதான் வெளியில வரும்போதுதான், விவகாரத்துக்கு வரும்போது அதே ஈஸ்வரனாகவும் அதே குருவாகவும் அதுவே நம்முடைய ஜீவனாகவும் நாமாகவும் அதுதான் இப்படி பிரிஞ்சு தோன்றுது. அது மூணுமே மித்தை அப்படின்னு அதனுடைய யதார்த்த சொரூபம், அதனுடைய ஏகரசமா இருக்கக்கூடிய சொரூபத்துக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னாக்கா அங்க செயல்களே இல்லை. அதனால இப்படி செய்ய இப்படி செய்யணும்னு சொல்ல போறது இல்லை. அங்க எதுவும் தேவைகளே இல்லை, அதனால செயல்கள் இல்லை. அதனால இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிற கட்டாயமோ நிர்பந்தமோ ஆலோசனையோ கிடையாது. அதனால அங்கே சாஸ்திரமும் கிடையாது. அதனால நான் இது செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன், இந்த தப்பை பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி அப்படின்னு பச்சாதாபப்படுறதெல்லாம் எப்படின்னு சொன்னா அஞ்ஞான திசையில தான்.
சாதனை மார்க்கத்தில் இருக்கிற வரைக்கும் இதற்கெல்லாம் ஓரளவுக்கு வேல்யூ உண்டு. நம்ம சாத்தியமாக இருக்கக்கூடிய நம்முடைய சொரூபம் என்னங்கிறது தெளிவா அறிவுக்கு தெளிவா நம்ம அமர்ந்திருக்கிற நிலையில வந்து இந்த எண்ணங்களுக்கு எல்லாமே இங்க வேலை கிடையாது. நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், அந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்கு எல்லாமே இடமே இது இல்லை. நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், போனேன், வந்தேங்கிறது சொல்றது எல்லாமே வந்து அனுபவிக்கப்படாம இருக்கக்கூடிய இந்த கர்மம் பிராரப்தம் தான் அனுபவிக்கிறதுக்கு வந்துட்டு சஞ்சிதமா இருக்கக்கூடியதுங்கிறதெல்லாம் எப்ப சொல்றதுன்னா அஞ்ஞான திசையில தான். ஞான திசையில வரும்போது சஞ்சிதம், மாகாமியம், பிராரப்தம் மூணுமே நாசமாகிட்ட நிலையில நம்முடைய அனுபவத்துல நாம மட்டும்தான் இருக்கும். அங்க அந்த மாதிரி எண்ணங்களுக்கே வேலை கிடையாது. அதைத்தான் பகவான் திருப்பி சொல்றாரு. இது வந்து நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சோம், அது பண்ணோம், இது பண்ணோங்கிற நினைப்பு எல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. என் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கணும். உங்க மனசு உறுத்தாம பார்த்துக்கோங்க, அது போறோம் அப்படின்னு சொன்னா எப்போ பார்த்துக்கோங்க? உறுத்தாம பார்த்துக்கோங்கன்னு சொன்னா ஞானம் வந்தா தான் உறுத்தாம பார்த்துக்க முடியும். அஞ்ஞான திசையில உறுத்தத்தான் செய்யும். அவரு நீங்க ஆத்மா உணருங்க, இது எல்லாமே போடுங்கிறாரு. ஆத்மாவை உணர்ற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை. அதனால ஆத்மாவை உணருங்க. அப்போ வந்து நீ யார்கிட்டையும் நீங்க பாவம் செய்யவே இல்லை, மன்னிப்பும் கேட்க வேண்டியதே இல்லை அப்படின்னு ரொம்ப டைரக்டா கொண்டு போய் விட்டுறாரு. மேஜர் சாட்விக் கேட்டார், ஞானம் அடைஞ்ச பிறகும் அது நழுவுமா? ஆண்டமையனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவினாயே, செய்யும் ஆறொன்றும் காணேன் படி போற்றி போற்றி. இப்போ குரு சொல்றார், சிட்டன் இவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி, கிட்டவா என இருத்தி கிருபையோடு அருளி செய்வார், தொட்டமாம் தடை மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நெட்டனாய் இருக்கின் நீவே, நீ செய்யும் உதவியாமே. அதாவது பகவான் இந்த 2 செய்யுளையும் கைவில்லை செய்யுளையும் கோட் பண்றார். கோட் பண்ணிட்டு என்ன சொல்றார், பரமானந்தத்தை அனுபவிச்ச பிறகு அதில உலகம் உண்மை அப்படின்னு நினைக்கிறது. அஞ்ஞானம் என்ன? நாம யாருங்கிற உண்மையை அடிக்கடி மறந்துடுறது. இந்த விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, அந்த மறப்பு தானே தவிர இப்ப நம்ம புதுசா ஒன்றும் அடையல. ஆரம்பத்துல கைவல்ய நவனியத்துல ஆரம்பத்திலேயே என்ன சொன்னாரு, தன்னை மறந்தவன் பிறந்திருந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி. ஆரம்பத்திலேயே விடைய சொல்லியாச்சு, முடிச்சு அவுத்து விட்டாச்சு. நீ புதுசா அடைய போறது இல்லை, நாங்க இவ்வளவு தூரம் பின்னாடி குரு சொல்ல போறாரு, சந்தேகம் தெரிஞ்சல் படலம் எல்லாம் பின்னாடி வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இது ஒண்ணுமே இல்லை, உனக்கே தெரியும், நீயே மறந்துட்ட, அவ்வளவுதான். அதான் பிரச்சனையே தவிர இதுல ஒண்ணும் புதுசா ஒண்ணும் இல்லைங்கிறத சொல்லியாச்சு. தன்னை மறந்தவன் பிறந்திருந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத கால நேமி பிரமையில் திரிவம் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. ஒரு க்ஷண நேரத்துல வந்து ஞானம் வந்துடுங்கிறாரு அப்படின்ட்டு ஆரம்பத்திலேயே நமக்கு கைவினை விடைய சொல்லிட்டு, இருந்தாலும் வந்து மந்த புத்தியினால அதை நம்ம கிரகிக்க முடியாமலோ, இல்லை கிரகிச்சிட்டாலும் அதை பற்றி கொண்டு நிற்க முடியாமலோ இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் விளக்கமும், அப்புறம் தனியா ஒரு சந்தேகம் தெளிதல் படலம்னே ஒரு தனி படலமும் வர வேண்டிய அவசியம் வந்திருக்குன்னு சொன்னா அதோடைய நம்முடைய அஞ்ஞான தடிப்பு தான், வாசனை பலம் தான் காரணம். அதர்வைஸ் விஷயம் முன்னாடியே போட்டு உடைச்சாச்சு. உடம்புதான் நான், உலகம் உண்மைன்னு நினைக்கிறது தான் விபரீதம். அஞ்ஞானம்னா நாம் யாருங்க உண்மையை அடிக்கடி மறந்துடுறது. அனுபவம் 2 வகை. ஒன்று வந்து தற்காலிகம், இன்னொன்று நிரந்தரம். தற்காலிகம் நாளடைவில் நிரந்தரமாகும். இந்த நம்பிக்கை வேணும். இது தற்காலிகமா வந்துட்டு போகுதேன்னுட்டு எல்லாம் கவலையே படக்கூடாது. அது போனா எங்க போயிட போகுது, இதான் இருக்கிறது தானே, இது எங்க இதுக்கு போறதுக்கு எங்க இதுக்கு இடம் இருக்கு
அதோட இடத்துல அது இருக்கத்தான் இருக்குது. ஒரு காலத்துல அது நஷ்டம் அடைய போறது கிடையாது. அப்படின்ட்டு நமக்கு நாமே தைரியப்படுத்திக்கணும். மறந்தா பரவால்ல. இந்த வேலைய செய்யும்போது மறந்துட்டேன். இந்த பேச்சு பேசும்போது மறந்துட்டேன். அப்படின்னுட்டு இன்னும் ஒரு உலக அனுபவத்துக்கு போகும்போது, அ இத மறந்துட்டேன் அப்படின்னுட்டு, நம்ம வந்து ஏதோ அது அதனால நஷ்டப்பட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது போல எண்ணம் இல்லாம பரவால்ல பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அது டக்குன்ட்டு ஞாபகத்துக்கு வந்துரும். அதனால தான் அவர் சொல்றாரு வந்து, "தற்காலிகமா ஆனது நாளடைவுல நிரந்தரம் ஆயிடும்." தற்காலிகத்திலே இப்ப நம்மலாம் வந்து ஜீவன் முக்தர் குஞ்சுகள். முதிர்ந்த ஜீவன் முக்தர்கள் இல்லைன்னுட்டு சொன்னா கூட, ஜீவன் முக்த குஞ்சுகளாகத்தான் இருக்கிறோம். அதனால இது ஒன்று காலத்துல வந்து அது முத்தி, அது நல்ல பழம் பழுத்த பழமான ஜீவன் முக்த பழமா ஒரு காலத்துல வந்துரும். ஆனா இப்ப நம்ம அதுவாத்தான் இருக்கோம். ஆனா பிஞ்சா இருக்கிறோம். அத வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அ ம அது முத்துறதுக்கு அதுக்குள்ள கால அவகாசத்த குடுத்து, பக்குவமா ஆற வரைக்கும் நமக்கு காத்திருந்தோம்னு சொன்னா பழுக்கத்தான் பழுக்கும். அதனால அது ஒண்ணும் புது விஷயம் இல்ல. இருக்கக்கூடிய விஷயம் தானே இது. அதனால ஒரு காலத்துல நஷ்டம் அடையிறாது, அடைஞ்சிடாது. அது நம்மளது தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திடமா நம்மகிட்ட இருக்கணும். அதையாவது வச்சுக்கணும். போனா பரவால்ல கொஞ்ச நாளைக்கு மறந்துருந்தோம். சரி வந்துரும், வந்துரும், வந்துரும். எங்க போயிட போகுது? அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நம்ம சமாதானம் சொல்றாப்புல, உற்சாகம் ஊட்டுறாப்புல நமக்கு நாமே உற்சாகம் ஊட்டிக்கணும். நம்ம உடனே சோர்ந்து போய் ஐயோ! போயிட்டுதே. இப்படி 2 நாளா வந்து அத பத்தியா நான் நினைக்கவே இல்ல. 2 நாளா எதுலயோ இருந்துட்டேன். வேற வேலையிலேயே இருந்துட்டேன். என்னுடைய சொரூபத்த பத்தி நெனப்பே எனக்கு இல்ல. அப்படின்லாம் பச்சாத்தாபப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு என்னன்னா, நம்முடைய சொருமை இதுதான்ங்கிறத முதல்ல திடப்படுத்திட்டோம்னாக்கா, அப்புறம் வந்து மறைஞ்சு போனா என்ன? அ திருப்பி நம்மால அத பிடிக்க முடியாதா என்ன? அப்படிங்கிற எண்ணம் நம்மகிட்ட வந்து பலப்பட்டுடும். பந்தம் இருக்கும். சூக்ஷ்மமா வாசனைகள் இருக்கும். நாளடைவில் சந்தர்ப்பத்துல வெளிய வரும். நிரந்தரத்துல வாசனைகள் சமூலம் நாசம். பகவத்கீதையில யோக பிரஷ்டன்னு சொல்றது முதல் அனுபவத்திலேயே இருக்கிறவாள்ல தான். கேள்வி. சிரவணம் எல்லாருக்கும் வாய்க்காது போலவே. பகவான் சிரவணம் 2 வகை. ஒன்று சாமானிய வகை. வெளியிலே குருவாலே விளக்கப்பட காதாலே கேட்கிறது. 2வது விசேஷ வகை. கேள்வியை உள்ளேயே கேட்டு பதிலை அகம் ஸ்புரணமாக பெறுவது. இது உயர்ந்த வகை. சரியான சிரவணம் அது. அதாவது விசேஷ வகை என்ன சாமானிய வகைங்கிறது வெளியே குருவால விளக்கப்படுறத காதால கேட்கறது. அது காதால கேட்கறதா இருந்தாலும் கூட, அந்த சப்தம் எங்க கொண்டு சேர்க்குதுன்னு சொன்னா, நம்ம சொரூபத்துல தான் அது போய் கரையுது அந்த சப்தம். நீ பிரம்மம்னு சொல்லும்போது இது எங்க போகுது அது? நம்முடைய சொரூபத்துல தான் போய் அது லீனம் ஆகுது. ஆனாலும் அது வந்து சாமானிய வகை. இன்னொருத்தரால சொல்லப்பட்டது. விசேஷ வகைன்னா கேள்வியை உள்ளேயே கேட்டு, நமக்கு நாமே கேட்டு, பதிலை நாமாகவே உணர்றது. அது வந்து அது ரொம்ப விசேஷம் அது. அது நம்ம சாமானிய வகையில பழக்கிக்கிட்டே வந்தோம்னு சொன்னாக்கா, இது வந்து கைவசம் ஆகும். ஒரு காலத்துல கைவசம் ஆகும். உயர்ந்த வகை சரியான சிரவணம். இந்த அனுபவத்தை திரும்ப திரும்ப கொண்டு வந்து வெளிய தெளியிறது தான் மனனம்ங்கிறது. இந்த அனுபவம் இருக்கு இல்லையா? மனனம்னாக்கா பாட்டையே திருப்பி திருப்பி பாடிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது கிடையாது. இத வந்து சிரவணமே அனுபவம் ஆகணும் முதல்ல. சிரவணம் வந்து தீர்க்கமான ஒரு சிரவணமா இருந்துன்னு சொன்னா, அது அனுபவமா தான் ஆகும். நல்ல உத்தம சிஷ்யனுக்கு சிரவணமே போதும்னு சாஸ்திரம் சொல்லுது. மனனம் நிதித்தியாசனம்னா மத்தியம சிஷ்யர்களுக்கும், கனிஷ்ட சிஷ்யர்களுக்கும் தான். உத்தம சிஷ்யர்களுக்கு சிரவணமே போதும். இவருக்கு அருணகிரிநாதருக்கு சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலனேன்னுட்டு சொல்றாரு இல்லையா? சும்மா இரு சொல்லறேன்னு சொன்ன உடனேயே அவருக்கு இந்த உலகமே மறைஞ்சு போச்சு. சும்மா இருந்தாரு, உலகமே காணாம போச்சு. அம்மா பொருள் அறிந்திரனே அத 2 விதமா சொல்லலாம். அம்மா பொருள்னு சொன்னா, அந்த மகா வாக்கியத்தினுடைய தத்துவார்த்தத்த
நான் அறிந்திலனே அப்படின்னுட்டு சாதாரணமா சொல்லுவாங்க. சொன்னார், பகவான் சொன்னாரு. எனக்கு அப்ப அது புரியல. அப்புறமா தான் புரிஞ்சுது. அப்படிங்கிறதுனால மாபொருள் நான் வந்து அறிந்திலனே அப்படின்னுட்டு. அது இல்ல பொருள். சும்மா இரு சொல்லறேன் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். செம்மான் மகளை திருடும் திருடன். செம்மான்னா இங்க வந்து மனசு. மான்கிறது வந்து மனசு. மனசை திருடக்கூடியவன் அவன். மனசே இல்லைன்னு சொன்னாக்கா இங்க என்ன இருக்குது? ஞானம் தான் இருக்கு. நமக்கு தடையா இருக்கிறது மனசு ஒண்ணுதான். அதனால்தான் அருணகிரிநாதர் அழகான இந்த பாட்டுல சொல்றாரு, செம்மான் மகளை திருடும் திருடன். இறைவன் யாருன்னு சொன்னா, இறைவனை நம்ம எப்போ உணரணும்னு சொன்னா மனது அவிழ்ந்த நிலையில தான் உணர முடியும். அதை வந்து இறைவன் திருடி கொண்டதாக உருவகமாக பேசப்படுறது. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை, நித்தியமான வஸ்து அது. இறைவனாலே நித்தியமான வஸ்து. இப்ப நம்ம மும்மூர்த்திகளாக பேசக்கூடியது, அந்த மும்மூர்த்திகள்ல சிவனுக்கு பிள்ளையாக முருகன் சொல்றதெல்லாம் வந்து கதையா சொல்லி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அறிவில் கொஞ்சம் முதிராதவங்களுக்கு அந்த கதைகள்லாம் புராண கதைகள்லாம் ரொம்ப பயன்படும் அது. ஆனா முடிவான நிலையில இருக்கிறது அங்கே முருகன்கிறது சொல்லு, சிவன்கிற சொல்லு, பிரம்மா விஷ்ணுங்கிற சொல்லு எல்லாம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய ஏகமாக இருக்கக்கூடிய ஆத்மா தான். அதனால அது மனதற்ற நிலையில் இருக்கிறது தான், அதுதான் இறைவன். அப்போ அந்த மாதிரி இறைவன் வந்து இங்க இந்த மாதிரி இவருக்கு சொன்ன உடனே உபதேசம் பண்ண உடனே சும்மா இரு சொல் அற என்றாலுமே அம்மா பொருள் என்றும் அறிந்திலனே. பொருள் இதுவரைக்கும் பொருள் எல்லாம் பார்த்தேன். இந்த பிரபஞ்சம் முழுக்க என் கண்ணுக்கு தட்டுப்பட்டது. அதுக்கு ஒரு இருப்பு இருக்கிறதாகவும் அதுக்கு ஒரு பயன் இருக்கிறதாகவும் அதை வந்து நான் வந்து அனுபவ சாத்தியமான ஒரு பொருள்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பார்த்தா அதெல்லாம் மறைஞ்சே போச்சு. சும்மா இருன்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே மனது அவிழ்ந்து போனதுனால, மனதை அவன் திருடி கொண்டு போய் விட்டதுனால, எனக்கு மனசே இல்லாம போனதுனால, பார்க்கறதுக்கு அதை பொருட்படுத்துறதுக்கு அதெல்லாம் ஒரு விஷயம்னு நினைக்கிறதுக்கு கூட மனசு இல்லை என்கிட்ட. அதனால பொருள் வந்து மறைந்தே போயிட்டது அப்படின்னுட்டு ஒரு அருணகிரிநாத பெருமான் ரொம்ப அழகா இந்த பாட்டுல சொல்றாரு கந்தர் அனுபூதியில. அதைத்தான் இவர் சொல்றாரு. சூக்ஷ்மம் வாசனைகள் இருக்கும், நாளில் சந்தர்ப்பத்துல வெளியே வரும், நிரந்தரத்துல வாசனைகள் சமூலம் நாசம். நிரந்தரத்துல இதெல்லாம் இல்லவே இல்லை. பகவத்கீதையில யோக புருஷன் சொல்றது முதல் அனுபவத்துல இருக்கிறவாளுக்கு தான். உயர்ந்த வகை சரியான தியானம். இந்த அனுபவத்தை திரும்ப திரும்ப கொண்டு வந்து தெளியறது மனனம். அந்த அதிலேயே நிலை பெறுவது, நிலை பெற முயற்சி செய்கிறது நிதித்தியாசனம். தற்காலிக அனுபவத்தை சமாதின்னு சொல்லலாமா? பகவான் இல்லை, நிதித்தியாசனம்னு சொல்லலாம். இதெல்லாம் சும்மா டெக்னிக்கல் டேர்ம்ஸ். விஷயம் என்னமோ சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் கேள்வியை பாருங்க. அந்த பூரணமாக பகவான் சொல்ற அனுபவத்தை சொல்லுல இருந்து அனுபவத்தை பெற்று அதோட அடங்க முடியல பாருங்க. நம்ம கேள்வி கேட்டவரை குறை சொல்லல, நம்மளுடைய அனுபவமும் அப்படிதான் இருக்குது. அடுத்த நிமிஷம் வந்து பழைய கேள்வி கேட்டுக்கிட்டு வேற ஏதாவது டெக்னிக்கல் டீட்டெயில்ஸே கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். டெக்னிக்கல் எல்லாம் கடந்து போய் எந்த டெக்னிக்னால என்ன அடையப்படணுமோ அது அந்த அடைவே ஏற்பட்டு போச்சு. மறுபடியும் கீழே இறங்கி வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அது போலதான் அவரும் கேட்கிறாரு. தற்காலிக அனுபவத்தை சமாதின்னு சொல்லலாமா? பகவான் இல்லை, நிதித்தியாசனம்னு சொல்லலாம். கேள்வி. சிரவணமே சிலருக்குத்தான் பொருந்தும் போல அப்படின்னு கேட்கிறார் பகவான். சாதகர்கள் 2 வகை. ஒன்று கிருதோபாசகன், இன்னொன்னு அகிருதோபாசகன். கிருதோபாசகன் ஏறக்குறைய எல்லா வாசனைகளையும் தீவிர பக்தி வைராக்கியத்தால முதல் ஜென்மங்களிலேயே காலி பண்ணியிருப்பான். அதாவது ஏதாவது ஒரு அனுபவத்திலே நிலை பெற்றிருப்பான்.
உபாசகன் ஏறக்குறைய எல்லா வாசனைகளையும் தீவிர பக்தி வைராக்கியங்கள்னால முன் ஜென்மத்திலேயே காலி பண்ணியிருப்பான். ஏதாவது ஒரு அனுபவத்திலே நிலை பெற்றிருப்பான். என்னன்னு தான் சரியா புரியாமல் இருப்பான். சத்குருவை பார்த்த உடனே ஓரிரு வார்த்தையிலேயே புரிஞ்சிடும். நிரந்தர அனுபவம் சித்திச்சிடும். அக்கிருதோபாசகன் ரொம்ப முயற்சி பண்ணணும். சிரவண மன்னன் நிதித்தியாசனம் எல்லாம் அவனுக்கு எப்படி உதவும்? அவ உபாசனை பண்ணணும். உபாசனை முதிர்ச்சியாகி ஞானம் சித்திக்கும். சிரவண மன்னன் நிதித்தியாசனம் எல்லாம் முடிஞ்சு 4வது நிலைதான் மோட்சம், கடைசி நிலை. அதாவது கிருதோபாசகன் சொன்னப்ப பகவான் ரமண பகவதி கிருதோபாசகன் முன் ஜென்மங்கள்லயே பண்ண வேண்டிய வாசனை நீக்கத்துக்கு ஆக வேண்டிய காரியங்கள்லாம் ஆகி போய் ஏதோ லேசா ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு. புனிதனாம் புருடனாமே. பூத ஜன்மங்கள்னா கடந்த ஜன்மங்கள்லயே அவன் புனிதன் ஆயிட்டான். தொட்டக்கரை இருந்து இந்த உடம்பு எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தினால எடுத்திருக்கான். எப்போ அவனுக்கு கிடைக்கும், எந்த வயசுல கிடைக்குங்கிற குழந்தையா இருக்கும்போது திருஞான சம்பந்தர் குமரகுருபரருக்கு போல கிடைச்சது போல சின்ன குழந்தையிலேயே கூட கிடைச்சிடலாம். பகவானுக்கு கிடைச்சது போல 16 வயசுல கிடைக்கலாம். இன்னும் சில பேருக்கு எதுலையுமே நாட்டம் இல்லாம இருப்பாங்க. ஆனா திடமான ஞானம் இல்லாம இருந்து 30, 40, 50 வயசுல கூட கிடைக்கலாம். ஆனா அவங்க அதுக்காக ஒண்ணும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க சிரவணம் பண்ணணும், நிதித்தியாசனம்லாம் அவங்க எல்லாம் பண்ண வேண்டியதுங்கிறது கிடையாது. அவங்க உலக வாழ்க்கையில சாதாரண ஆட்களை போலவே கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு வாழ்க்கையில நடைமுறையில ஒரு தெளிவு இருக்கணும். நம்மால கண்டுபிடிக்க முடியும். ஆனா அவங்க பேசுறது எடுக்கிறதெல்லாம் கூட பெருசா படிச்சவங்க போல பேசி சொன்னாங்க கூட இருக்காது. அது ஏதோ மூடி மறைச்சுட்டு இருக்கும். திடீர்னுட்டு ஒரு நாளைக்கு ஒரு சந்தர்ப்பத்துல யாரையோ ஒரு குருவுடைய சன்னிதானத்திலேயோ இல்ல ஒரு கோயிலுக்கு போகும்போதோ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு சொல்லு அவங்கள அந்த பழைய இது அஞ்ஞானத்தில இருந்துட்டு விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கிருதோபாசகர்கள். அக்கிருதோபாசகர்கள்னா இப்ப சாதாரணமான இப்ப இருக்கிற பெருமாறியான முமுட்சுக்களுக்கு அக்கிருதோபாசகர்கள். அவங்களுக்கு முறையாக தீர்த்தம் தலம் தொடங்கினாருக்கு வாய்க்கும் பராபரமேன்னுட்டு வேறுபாடுனது போல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னாத்தான் செஞ்சுதான் வரணும். சிரவண மண்டலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பக்தி எல்லாம் ரொம்ப தேவைப்படும். பல தெய்வங்களை வழிபட வேண்டி இருக்கலாம். தியானங்கள் பண்றது, இந்த மாதிரி நிறைய உபன்யாசங்கள் கேட்கறது, இப்படி எல்லாம் இருந்து பல தீர்த்தங்களுக்கு போய் இப்படி எல்லாம் இருந்து 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 அதுல ஒரு நாட்டம் பலப்பட்டு போக அப்பதான் அவங்களுக்கு சிரவணம் வரும். அது இல்லாம இருக்கிற நிலையில சிலர் இது பக்தியிலேயே அடைஞ்சிரும்னு நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போறவங்களும் இருப்பாங்க. பக்தியில அடையிறதுன்னு சொன்னாக்கா அந்த ஞானத்தின் சாரமாக இருக்கக்கூடிய சரணாகதிங்கிறது இருந்தாதான் இந்த மூர்த்தி தலம் தீர்த்தங்கள்லாம் போயிட்டு வர்றவங்களுக்கு சரணாகதி பாவனையும் சரணாகதி பண்ணாங்கன்னு சொன்னாக்கா ஞானத்துக்கு சமானமான ஒரு நிலை கிடைக்கலாம். அப்படி இல்லாம வெறும் இதை பண்ணாலே நமக்கு கிடைச்சிரும்னாக்கா கிடைக்காது. அது பல பிறவிகளுக்கு அவங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. வீணா போகாது, எதுவும் வீணா போகாது. பல பிறவிகள் காக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு எல்லாம் இருக்கலாம். அக்கிருதோபாசகன் ரொம்ப முயற்சி பண்ணணும். சிரவண மனன நிதித்தியாசனம் எல்லாம் அவனுக்கு எப்படி உதவும்? அவ உபாசனை பண்ணணும். உபாசனை முதிர்ச்சியில ஞானம் சித்திக்கும். உங்களுக்கு எல்லாம் உபாசனை சொல்லி இருக்கு. நம்ம ஞானத்துக்கு சொல்லும் போது உபாசனை எல்லாம் வேணான்னுட்டு நம்ம சொல்றது முடிஞ்ச அதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அது வேணாங்கிறதுக்காக சொல்றது தவிர அது ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு வேணான்னு சொல்லவே இல்லை. சாஸ்திரம் எப்பவுமே அது சொல்லல. அஸ்தாவக்கிரர் போறவங்கலாம் என்ன தியானம் என்னத்துக்கு பண்றதுன்னுட்டு கிண்டல் பண்ணும். தியானம் பண்றத கிண்டல் பண்ணுவாரு. அதெல்லாம் யாருக்குன்னு சொன்னா அந்த நிலைக்கு வந்தவங்களுக்கு தான் அது.
அவங்களுக்கு டக்குன்னுட்டு அவங்க ஏதாவது பழக்க தோஷத்துல உட்காந்துட்டு தியானம் பண்றது, கோயில்ல உட்காந்துட்டு அர்ச்சனை பண்றது, அபிஷேகம் பண்றது, இதுலயே ஒரு நாட்டம் மறுபடியும் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாம் திருப்பி திருப்பி இது வந்து இருந்தாக்கா என்ன ஆகும்னாக்கா, உன்னுடைய முன்னேற்றம், நீ அடைஞ்ச முன்னேற்றம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும், திருப்பி கீழே இழுத்துரும். ஏன்னா இது பண்றவங்க எல்லாம் அஜ்ஞானிகளா உள்ளவங்க பண்ணும்போது அவங்களோடய நம்ம பழகிறதுனால என்ன ஆகும், திருப்பி திருப்பி அந்த அஜ்ஞான வாசனை வந்து நம்ம அடைஞ்ச ஞானத்தோட பலன் வந்து கைக்கு கிட்டாது போலவே ஒரு நிலை ஏற்பட்டு போடும். அதுக்காக தீவிரமா அடிச்சு அசாவுக்கிறது போற உள்ளவர்கள்லாம் ரொம்ப அடிச்சு பேசுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நீங்க அதுல இருந்துட்டு கொஞ்சம் எங்க முன்னாடி முன்னேறிட்டீங்கன்னு சொன்னா அந்த நிலையிலேயே இருந்து பழகணுமே தவிர மறுபடியும் கீழே அபியாசத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதனாலதான் அவர் இந்த மாதிரி கிண்டல் பண்றாரு தவிர பொதுவான கிண்டல் இல்லை. அது எல்லாருக்குமே வந்து அது வேணாம் அப்படின்னுட்டு கிண்டல் இல்லை. எந்த அத்வைதத்துல எந்த ஆதிசங்கரர் ஆகட்டும், யாருமே ஆகட்டும், பக்தி சாதாரண பக்தியை கூட அவங்க வந்து தாழ்வா பேசினதே கிடையாது. உயர்ந்த நிலைக்கு வந்த சிஷ்யர்களுக்கு அதை பத்தி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க மறுபடியும் இதுலயே அந்த பழைய வாசனையிலேயே இதுலயே போய் குழந்துகிட்டே இருக்கக்கூடாது. நான் யாருன்னு தெரிஞ்சு அதை நிதித்தியாசனம் பண்ணி அதுல வந்து நீ சர்வசாதா காலம் சகஜ சமாதியில இருக்கிறதுக்கு தான் பழகணுமே தவிர சாதகர்கள் செய்யக்கூடிய இதை பழக்க தோஷத்தினால திருப்பியும் போய் நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு, அதனால நேரத்தை செலவழிக்கிறது மட்டும் கூட இல்லை, மறுபடியுமே வந்து உனக்கு இது நழுவுமோ குருவே என்றான்ங்கிறது போல கொஞ்சம் நழுவ ஆரம்பிச்சிடுங்கிறதுக்காக அவங்க சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பெருத்தியாருக்கு சொல்லும் போதும் அப்படி சொல்லணும். ஏன்னா அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, அத்வைதிகளே வந்து நாத்திகர்கள் சில பேர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இந்த பக்குவத்தை நோக்கி, சிஷ்யர்களுடைய பக்குவம் நோக்கி சொல்லாம பொதுவா சில விஷயங்களை பேசுறதுனால இந்த குழப்பம் வந்துருது. அத்வைதிகளை தப்பா கூட புரிஞ்சுக்கிறாங்க. சிரவண மனன நிதியாசனம் எல்லாம் முடிஞ்ச 4வது நிலைதான் மோட்சம். அது கடைசி நிலை. அதுலயும் வகை இருக்கு. ஒண்ணு பிரம்மவித்து, பிரம்மவரன், பிரம்மவரியன், பிரம்ம வரிஷ்டர். சில லட்சணத்தை வச்சு இப்படி பிரிக்கிறா. நாலு கைவல்யத்தை ஒட்டியே சொல்றான்னு சொன்னாக்க, கைவல்யத்தை படிச்சுட்டு அதை ஒட்டி சொல்லல. பகவானுடைய அனுபவம், யதார்த்த அனுபவமும் அப்படியே இருக்குது. யாரோ கொண்டு வந்து கைவல்யத்தை கொடுத்து இது சொன்னாக்கா, அடா நம்ம அனுபவத்துக்கு ஒத்தாப்பல் இருக்குது இது அப்படின்னு தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு தவிர, அவர் கைவல்யத்தெல்லாம் படிச்சு கிடிச்சு இந்த ஞானம் நான் யாருங்கிறத வந்து அந்த உணர்வு அவர் அடையல. எந்த நூலுமே இல்லை. கைவல்ய நவநீதம் மட்டும் கிடையாது. அவர் படிச்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு சேக்கிழார் புராணம் ஒண்ணுதான் எங்கேயோ கிடைச்சி அதை படிச்சு பார்த்து அப்படியே உருகி நின்று மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா கூட அம்மனையும் சுவாமியும் தரிசிக்காம அந்த 63 நாயர்மார்கள் வடிவங்களுக்கு முன்னாடி நின்று கண்ணீர் மல்க நின்றுட்டே இருப்பாராம். அது போல அந்த தன்னை அகங்காரத்தை அந்த மாதிரி கரைச்சதுனாலதான் அவருக்கு ஞானம் வந்து கப்புன்னுட்டு வந்து வெளிவந்தது. அதுதான் இவர் இங்க இந்த கைவல்யத்தை வந்து அந்த நிலையில தான் அவரு தன்னுடைய அனுபவம் வந்து ஒன்னா இருக்கேன்னுட்டு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டதுதான் இங்க சொல்றாரு. சில லட்சணத்தை வச்சு இப்படி பிரிக்கிறா. ஆனாலும் இவன் 4 வகை ஜீவன் முக்தர் தான், அதிலே சந்தேகம் இல்லை. பிரம்மவித்துக்கு வந்துட்டாலே, முதல் படி வந்தாலே 4ஆம் படிக்கும் வந்தாப்புலதான் கைவல்ய நவநீதம் சொல்லுது. கேள்வி: வெள்ளைக்காரங்க சிலர் திடீர்னு ஞானம் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்களே, அது என்னது? பகவான் திடீர்னு வந்தா திடீர்னு போயிடும், ஆரம்பம் இருந்தா முடிவும் இருக்கும். எப்பவும் இருக்கிறத உணர்ந்தாதான் எப்பவும் இருக்கும். உணர்வு எப்பவும் இருக்கு, எல்லோருக்கும் நான்கிறது தெரியும், யாரும் நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. தூங்கும் போது ஒன்னும் தெரியலங்கிறான், விழிப்புல எல்லாம் தெரியறதுங்கிறான். தூங்கும் போது இருந்தவன் தானே இப்ப விழிப்புலையும் இருக்கான், மாறலையே. தூங்கும் போது உடம்பு இல்லை, அதனால உடல் உணர்வு இல்லை. விழிப்புல உடம்பு இருக்கு, அதனால உடல் உணர்வு இருக்கு.
இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, உடல் உணர்வு உதிச்சிடுறதுதான். இருக்கிற உணர்வுல எந்த வித்தியாசமும் இல்லை. உடலும் உடல் உணர்வும் ஒன்னா தோன்றி ஒன்னா மறையும். உடலும் உடல் உணர்வும் ஒன்றா தோன்றி ஒன்றா மறையும். அதனாலதான் தூக்கத்திலே வரையற்று இருக்கும், விழிப்புல வரைக்கு உட்பட்டு இருக்கணும். வரைக்கு உட்பட்டுனா எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறோம். நான் உண்மையிலேயே இந்த உடம்பு மட்டும் தாங்கிற நினைப்பே பந்தம், அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானமே நீங்கணும். உண்மையான நான் எப்பவும் இருக்கு, இங்கேயே இப்போவே இருக்கு. புதுசா தோணுறதும் இல்லை, மறைகிறதும் இல்லை, எப்பவும் இருக்கிறது. மாறாமையும் இருக்கணும், புதுசா வர்றது போயிடும். தூக்கத்தையும் விழிப்பையும் பொருத்தி பாரு. உடல் இருக்கு ஒண்ணுல, தூக்கத்தையும் விழிப்பையும் பொருத்தி பாரு. உடல் இருக்கு ஒண்ணுல, இன்னொன்னுல இல்ல. அதனால அதாவது உடல் இருக்கு ஒண்ணுல, இன்னொன்னுல இல்லைன்னாக்கா தூக்கத்துல இல்ல, விழிப்புல இருக்கு. அதனால அது போயிடும். உணர்வு எப்பவும் இருக்கு, அதனால உடல் போனாலும் உணர்வு போகாது. இதை நம்ம இப்படி விசாரிக்கும் போதே அதை கெட்டியா பிடிச்சுக்கணும். அந்த உணர்வை நான்கிறது இல்லாம யாரும் இல்லை. நான் இந்த உடம்புங்கிறது தான் எல்லா தொல்லைக்கும் காரணம். இங்க நான்கிறது இல்லாம யாரும் இல்லை. நான் இந்த உடம்புங்கிறது தான் எல்லா தொல்லைக்கும் காரணம். தேகாபிமான பாசேன சிரம் பத்தோஷி புத்திரக. தேகாபிமான பாசேன, தேக அபிமானம், நான் தான் இந்த தேகம்ங்கிற பாசக்கயிற்றுனால பந்தப்பட்டு இருக்கிறதுனால சிரம் பத்தோஷி, எவ்வளவோ காலமா நீ பந்தப்பட்டு இருக்க. போதோகம் ஞான கட்கேன. போதோகம்னாக்கா நான் அறிவுமயமானவன். நான் இப்ப இங்க பகவான் சொல்ற போல நான் அந்த உணர்வு மயமானவன் அப்படிங்கிறதுனால, அந்த அறிவினால அந்த அஞ்ஞானத்தை வெட்டி வாளால், அந்த ஞானம்ங்கிற வாளால் வெட்டி எரிந்துட்டு சுகி பவ, எக்காலத்திலும் சுகமாகவே இருப்பாய் அப்படின்னு அசாவுக்கர் சொல்ற அந்த அனுபவத்தை தான் இவரும் சொல்றாரு. நான் இந்த உடம்புங்கிறது தான் எல்லா தொல்லைக்கும் காரணம். இந்த அஞ்ஞானங்கள்லாம் தொலையணும், இதுதான் ஞானம். எனக்கு தெரிஞ்ச ஞானம் எல்லாம் புதுசா எதையோ தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, புதுசா இல்லை, அஞ்ஞான நீக்கம்தான். எல்லா தப்பெண்ணமும் தொலைகிறது தான். எப்பவும் இருக்கிற ஞானத்தை அடைஞ்சதா சொல்றா. எப்பவும் இருக்கிற ஞானத்தை இவா அடைஞ்சதா சொல்றா. கேள்வி: நான் உடலையே களைய விரும்புகிறேன். பகவான்: உடம்பிலே இருக்கிற துணியை எல்லாம் களைஞ்சு போட்டுட்டு ஒருத்தன் நிர்வாணமா தெரியலாம். உடம்பை எப்படி களைவேள்? நான்கிறது எல்லையற்ற உடலளவா குறுகாத உணர்வு. நான்கிறது எல்லையற்ற உடல் அளவா குறுகாத ஒரு உணர்வு, அதாவது பரந்த உணர்வு. அது நான்கிறது, உண்மையான நான்கிறது. ஏதோ ஒரு உடம்பை களைஞ்சாலும் எங்கே போயிடுவேள்? உடம்ப களைஞ்சிட்டேன்னு சொன்னா நீங்க எங்க போயிடுவீங்க? எங்க போட்டாலும் அது உங்களோடதுதான். முடிவான உண்மை, அதாவது பரமார்த்த சத்தியம் ரொம்ப எளிமை. நீங்க இப்போ இருக்கிற மாதிரியே இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த எளிமையான உண்மையை போதிக்க எத்தனை மதம், கொள்கை, மார்க்கம், இவாளுக்குள்ள எத்தனை வாத பிரதிவாதம்! அம்மம்மா, ரொம்ப பரிதாபம். எளிமையான உண்மையை யார் விரும்புறார்? எல்லாரும் சிக்கலையும் கவர்ச்சியும் தான் விரும்புறார். அதனாலதான் இத்தனை மதங்கள் இருக்கு. எல்லாம் அவ்வளவு சிக்கலாமும் இருக்கு. எல்லா மதத்திலையும் அதோட விசுவாசிகளும் அதை எதிர்க்கிறவாளும் இருக்கா. கடவுள் எங்கேயோ ரொம்ப தூரத்துல சொர்க்கத்துல இருக்கார். இயேசுவோட உதவி இல்லாம யாரும் பரலோகம் போக முடியாது. இயேசுவுக்கு மட்டும்தான் பரலோகம் தெரியும். அவர் தான் கூட்டு கொண்டு போவார். இயேசுவை கும்பிடுறவாளை மட்டும்தான் உள்ளே விடுவா. இப்படியெல்லாம் சொன்னாதான் ஒரு சாதாரண கிறிஸ்தவனுக்கு சந்தோஷம்.
அதை விட்டுட்டு பரலோக சாம்ராஜ்யம் இங்கேயே இப்பவே இருக்கு, உனக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னா திருப்திப்பட மாட்டா, தப்பா புரிஞ்சுப்பா, வேற அர்த்தங்களே கொடுப்பான். பக்குவமான மனம்தான் உண்மையை கிரகிக்க முடியும். அதுவும் ரொம்ப எளிய உண்மை. ரொம்ப பக்குவமான மனசுக்கு தான் பிடிபடும். கேள்வி, தியானம் பண்ணும்போது சூக்ஷமம் பிரியுது, அப்போ பயம் வந்துடுது, என்ன செய்யறது? தியானம் பண்ணும்போது சூக்ஷமம் பிரியுது, அப்போ பயம் வந்துடுது, என்ன செய்யறது? பகவான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில், பகவானுக்கு சொல்ல வேண்டியது. இப்ப நம்மளே பதில் சொல்லலாம். என்ன பதில்? யாருக்கு பயம்? ஸ்தூலத்தையே நாம்னு நினைக்கிறது பழக்கம்தான் பயத்துக்கு காரணம். ஸ்தூலத்தையே நாமன்னு நினைக்கிற பழக்கம்தான் பயத்துக்கு காரணம். அடிக்கடி இப்படி பிரிஞ்சா பழக்கமாயிடும், பயம் போயிடும். அதாவது தியானம் பண்ணும்போது சூக்ஷ்மம் பிரியுதுன்னு சொல்றாரு இல்லையா, ஏதோ தன்னை விட்டு பிரிஞ்சு போறது, அது பயமா இருக்கு, எதையோ விட்டுறோம்னுட்டு. அந்த பயத்துக்கு காரணம் என்னன்னா, ஸ்தூலத்தையே நாம் நினைக்கிற பழக்கம் தான் பயத்துக்கே காரணம். இப்படி அப்ப அடிக்கடி இப்படி பிரிஞ்சாக்கா பழக்கமாயிடும், பயம் தானா போயிடும். இதெல்லாம் துவைத உணர்வு தானே பயத்துக்கு காரணமே. துவைத உணர்வு இல்லாம ஏகரசமாக இருக்கும்போது அங்கே பயப்படுறதுக்குன்னுட்டு யார் இருக்கா? இங்க பயப்படுறதுக்கு மனசு வேணும் இல்ல, மனசே இல்லையே. அதனால அங்க பயம்ங்கிறதே இருக்காது. திரும்பி திரும்பி நம்முடைய சொரூபத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னாக்கா அந்த நிலையில எந்த கேள்வியும் இல்லை, எந்த துக்கம், என்ன துக்கத்தை எப்படி போக்கிக்கிறது, போறது வர்றது அப்படிங்கிற கேள்வி, இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனாலதான் பகவான் திருப்பி திருப்பி சொல்றாரு, இது யாருக்கு இது யாருக்குன்னு பாருன்னு சொன்னானாக்கா அது நேரா கொண்டு ஆத்மஸ்திதியில கொண்டு வந்து விட்டுடும். அது அகண்டமாக வியாபகமாக சர்வமுமாக நிறைவாக நித்தியமாக பூரணமாக இருக்கக்கூடிய அந்த நிலை பிடிபட்டு போச்சுன்னு சொன்னாக்கா அப்புறம் எல்லா கேள்வியும் அங்கே சமாப்தமாயிடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.